ஓ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் வந்து எப்படி வந்து இப்போ 2026 வந்து ஏ லெவல் வந்து இப்போ ஏ லெவலுக்கு எப்படி அப்ளை பண்ணுறன்றதை பார்ப்போம். இப்போ ஜஸ்டே வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்குது 2025. ஸோ அதில் வந்து குறைவாக இருக்கிறார்கள் திரும்ப எழுதலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்கூல் கேட்டகரியும் இருக்குது, ப்ரைவேட் கேட்டகரியும் இருக்குது. இப்போ நாங்கள் ப்ரைவேட்டை நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். இதான் வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட். இதுக்குள்ள போகணும்னு சொன்னால் இந்த எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர்ன்ற ஒரு இது இருக்கும். அதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஓப்பன் ஆகும் அக்கௌண்ட். ஓகே, இது ஸ்கூல் அக்கௌண்ட் லாக்இன், பர்சனல் அக்கௌண்ட் லாக்இன் ரெண்டு சொல்லி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் அப்ளை பண்ணுறாங்க இந்த பர்சனல் அக்கௌண்ட் லாக்இன் ரெண்டு சொல்லி இருக்கும். இது சின்ன நீங்கள் கிரியேட் பண்ணி போட்டுட்டே விட்டுருக்கலாம். அப்படியே பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே இருக்கிற பட்டன் ரெஜிஸ்டர்ன்ற பட்டனை வந்து கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் புதுசாக இருக்கிறார்கள் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்றதை வந்து பார்க்கணுமென்று சொன்னால் இதுக்குள்ள நீங்கள் என்ஐசி நம்பரை வந்து என்டர் பண்ணுவோம். உங்களோட என்ஐசி நம்பரை வந்து என்டர் பண்ணினா சப்மிட்டை கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டுக்கு போகும். இல்லாட்டி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ எனக்கு இல்லாபடியாக நான் ரெஜிஸ்டர்ஸ் என்ற ஆப்ஷனை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்தேன்னு சொன்னால் அப்படி வரும், கிரியேட்டிவ் அக்கௌண்ட்னு சொல்லி வரும். இதுக்குள்ள என்ற பேரை கொடுக்கலாம். இதுக்குள்ள என் மொபைல் நம்பர் கொடுக்கணும். இதுக்குள்ள இமெயில் அட்ரஸ், அதோட வந்து நேஷனல் ஐடென்டி கார்டு நம்பரும் வந்து கொடுக்கணும். ஓகே, இதுக்குள்ள வந்து கொடுத்துட்டு ஐ அக்ரி வித் டேர்ம் அண்ட் கண்டிஷனை வந்து கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நான் ஒன்று கொடுத்தோம்னா அங்கே ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணி நீங்கள் பிறகு உங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ என்ஐசி நம்பர் என்ற கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நான் ஒன்று ஆப்ஷனை கொடுப்போம். இப்படி இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் இப்படி வந்து எங்களோட மொபைலுக்கு வந்து எங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை பண்ணி போட்டு ஆக்டிவ் டு அக்கௌண்ட்ன்றதை வந்து கொடுத்தோம்னு சொன்னால் எங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உள்ளுக்கு வந்துட்டேன். வெல்கம் டு என்று சொல்லி காட்டுது. இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் இதுக்குள்ள காட்டும் ஜிசிஇ ஏ லெவல் எக்ஸாமினேஷன் 2026 ப்ரைவேட் கேண்டிடேட். இப்போ நான் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் என்ற ஆப்ஷனுக்கெல்லாம் வந்து போதும். அதோட வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தேவை என்று சொன்னால் கீழே இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிச்சு கொள்ளலாம் என்னென்ன தேவை என்று சொல்லி. ஓகே, ஓகே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணோம்னா இந்த டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் என்று சொல்லி இருக்கு. இப்போ நீங்கள் தமிழில் தேவையான ஆட்கள் வந்து இதை கிளிக் பண்ணி வந்து தமிழில் வந்து உங்களால் பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே, இந்த இது இருக்கு. உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து வாட்ச் கொள்ள இயலும். ஓகே, கொடுத்துட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனை கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனை கொடுத்தா அப்படி வரும். ஓகே, அதில் சொல்லியிருக்கு வந்து விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செய்வதற்கு முன்னர் வந்து வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை வந்து நன்கு வாசிக்கவும் என்று வந்து சொல்லியிருக்குது. ஓகே, அது சம்மந்தமாக பார்ப்போம். முதலாவது வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்கு. ஓகே, செகண்ட் ஒன் வந்து எக்ஸாம் ரீக்வஸ்ட் வந்து கேட்டிருக்கு. மூன்றாவது சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ இதில் வந்து முதலாவது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ கேர்ள் அண்ட் பாய் என்று சொன்னால் மிஸ்டர், கேர்ள் என்று சொன்னால்
மிஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லை மிஸ்ஸஸ் ஓ whatever. ஓகே, இப்போ நான் மிஸ்டர்னுடைய கொடுத்துட்டு உங்களோட எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஃபுல் நேம் இங்கிலீஷ்லான் இருக்கணும். அது கட்டாயம் கேட்டிருக்கணும். அக்கார்டிங் டு த பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸோ இதில் நான் டைப் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டு அடுத்து வந்து என்ஐசி நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட என்ஐசி நம்பர் வந்து எடுத்துடும். எடுத்துட்டு அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கு. என்ன டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லி நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்டர் பண்ணணும். இதில் இயரை கிளிக் பண்ணால் வந்து அப்படியே மேலே இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கொண்டு போக இயலும். நீங்கள் எப்போ பிறந்தீங்களோ அந்த இயரை வந்து இதில் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னு ஆட்டோமேட்டிக்காக மந்த் காட்டும். மந்தை கொடுத்துட்டு டேட்டையும் கொடுத்தோம்னா சரி. அடுத்து வந்து ஜெண்டர் கேட்குது, மேலா ஃபீமேலான்னு கேட்குது. இப்போ நீங்கள் மேல்ன்னு சொன்னால் மேல், ஃபீமேல்னா ஃபீமேல்ன்றதை கிளிக் பண்ணணும். அடுத்த இமெயில் அட்ரஸ் வந்து கேட்குது. இமெயில் அட்ரஸையும் வந்து என்டர் பண்ணணும். ஓகே, அடுத்த மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். அடுத்து லேண்ட் ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர் வந்து கேட்குது கோம். அது இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டிக்கு தேவையில்லை. இது கட்டாயம் இல்லை, கம்பல்சரி இல்லை. அடுத்து வந்து ப்ரைவேட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்கு. அடுத்து வந்து போஸ்டல் வந்து கோம் டவுன் வந்து கேட்டிருக்கு. ஓகே, ப்ரைவேட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்கு. உங்களோட அட்ரஸை கொடுப்பீங்க. கேபிட்டல் ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணிடல, ஆனால் அந்த உள்ளுக்கவே கேபிட்டல்லையே டைப் பண்ணியிருக்கபடியா நாங்களும் வந்து கேபிட்டல்லையே கொடுப்போம். ஓகே, இதில் கிளிநொச்சி கொடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. திருநகர் நம்பரையும் கொடுத்து திருநகர் ஈஸ்ட்ன்றதையும் கொடுத்தா சரி. என்ன மிச்ச விஷயம் வந்து கீழே கேட்பேன். அடுத்து வந்து போஸ்டல் டவுன் வந்து கேட்டிருக்கு. எந்த டவுன்? கிளிநொச்சின்னு சொன்னால் கிளிநொச்சி. அதில் வந்து உங்களோட டவுன் வந்து எதுவோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு அடுத்தது வந்து இதில் நெஸ்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த நெஸ்ட் அண்ட் ஆப்ஷனுக்கு நான் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்து வந்து எக்ஸாம் ரீக்வஸ்ட் வந்து போட்டுருது. அதில் வந்து முதலாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து விருப்பமான டவுனை வந்து கேட்டிருக்கு. எந்த டவுனில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு சொல்லி அதை வந்து நீங்கள் இதில் டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் கிளிநொச்சி என்று சொன்னால் கிளிநொச்சி வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, அதில் கிளிநொச்சியில் வந்து டவுன் டவுன் வந்து கிளிநொச்சியில் 3 டவுன் இருக்குது. இப்போ கிளிநொச்சி, பல, பூநகரி. நீங்கள் எந்த டவுனில் வந்து எழுத போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணலாம். கிளிநொச்சி டவுன்னு சொன்னால் கிளிநொச்சி, பழையன்னு சொன்னால் பல, பூநகரின்னா பூநகரி. உங்களுக்கு எது உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இது மிக அருகாமையில் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் கிளிநொச்சியை செலக்ட் பண்ணி கொண்டு வரேன். அட்டன் நம்பர் நீங்கள் எத்தனையாவது தரம் வந்து இதை ஏழு அட்டன் பண்ண போகிறீங்க. முதலாம் தரம், ரெண்டாம் தரம் நார்மலாக எல்லாரும் ஸ்கூலில் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ நார்மலாக தேர்ட் டைம்ண்டா தேர்ட் டைம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஆயு ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ், ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் வந்து சென்டரில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வந்து எஜுகேஷன் நீட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் ஜிஎஸ் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தா வாட் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி, என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. ஓகே, கண் பார்வை பிரச்சனையா, காது கேட்குற பிரச்சனையா, அது சம்மந்தமாக வந்து அதில் கேட்பீங்க. அடுத்தது வந்து ஓகே, உங்களுக்கு எழுதுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் சென்டர் தேவையா? ஸ்பெஷல் சென்டர் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் இதை செலக்ட் பண்ணி போட்டு இங்கே நோ கொடுக்கலாம் கொடுக்கலாம், அதையும் செலக்ட் பண்ணி போட்டு இங்கேயும் செலக்ட் பண்ணலாம். ஏதாவது இருந்தால் டிசபிலிட்டி இருந்தால் இதை வந்து கொமெண்ட் ஆகி நீங்கள் இந்த குளத்தில் மென்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த குளத்தில் இதில் வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுகளில். ஓகே, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நோ ஒன்று ஆப்ஷனை கொடுக்கலாம். நோ ஒன்று ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அட் சப்ஜெக்ட் மீடியம் இன்ஃபர்மேஷன் சொல்லி கேட்கும். ஓகே, நீங்கள் என்ன லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க? சிங்களத்தில் எழுதுகிறார்கள் சிங்களம், இங்கிலீஷ் மீடியம்ன்றா இங்கிலீஷ்,
தமிழ்னு சொன்னால் தமிழ் நோம்பில் நாங்கள் தமிழ் யாக்கள் தமிழ் மீடியத்தில் எழுதுறது விரும்பினோம் ஸோ தமிழை செலக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து சப்ஜெக்ட் வந்து இதில் நிறைய இருக்குது. ஆர்ட்ஸுக்கு இருக்குது, ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு இருக்குது, பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. ஸோ இப்போ ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் படிக்கிற பிள்ளை ஒரு ஆளுன்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, சப்ஜெக்ட் மீடியம் கேட்டிருக்கு, தமிழா இங்கிலீஷான்னு சொல்லி தமிழ். ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் டூ கெமிஸ்ட்ரின்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட் மீடியம் கேட்டிருக்கு வந்து தமிழ். ஓகே, தேர்ட் ஒன் வந்து பயாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் எடுக்கிறார்கள் அக்ரிகல்ச்சர், இல்லாட்டிக்கு வந்து பயாலஜி எடுக்கிறார்கள் பயாலஜி. ஸோ அதையும் ஆப்ஷன் இருக்குது, அதையும் தமிழ். ஓகே, அடுத்து வந்து கேட்டிருக்கிற வந்து காமன் ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா? ஜெஸ்ன்னு சொன்னால் ஜெஸ், இல்லைன்னு சொன்னால் நோ. ஆல்ரெடி நீங்கள் எடுத்து அதில் உங்களுக்கு பாஸ் இருந்தேன்னு சொன்னால் இங்கே அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். அடுத்து வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா? ஜெஸ் கொடுத்துட்டு இந்த காமன் ஜென்ரல் எக்ஸாம் வந்து மீடியம் கேட்பினோம், தமிழா இங்கிலீஷான்னு சொல்லி நீங்கள் தமிழ்ன்றா தமிழை கொடுங்க. ஓகே, பேமெண்ட் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக பில் ஆகிடும் வந்து 400 rupees. ஓகே, இதில் வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாகவும் இருக்குது, அதெல்லாம் உண்மையாகவும் இருக்குன்னு சொல்லி அந்த நார்மலாக ஆக்ட் நம்பர் இது கீழே இருக்கிற ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்கு. எல்லாம் நீங்கள் உங்களோட விஷயம் எல்லாம் நீங்கள் உண்மையாக தான் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அண்ட் ஆப்ஷனை கொடுக்கலாம். ஓகே, சப்மிட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தா வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ண வந்து கேட்குது. உங்களோட வந்து யார் சப்மிட் பண்ணது, சப்மிட் அட் வந்து கேட்குது. அடுத்த ஸ்டேட்டஸ் வந்து பேமெண்ட் வந்து பெண்டிங்ன்றது, டியூ அமௌண்ட் வந்து 400 rupees வந்து பே பண்ணணும், அது பெண்டிங்னு கேட்குது. ஓகே, இதில் சொல்லியிருக்கிற எல்லோ கலர் வந்து செலக்ட் பேமெண்ட் ஆப்ஷன் கண்டினியூ. நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேமெண்ட் செய்யணும், இல்லாட்டி உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். ஓகே, உங்களோட அடுத்த ப்ளூ கலர் இதில் சொல்லியிருக்கிற வந்து நீங்கள் செலக்ட் பண்ண பாடங்களை வந்து பார்க்கட்டான். அந்த பாடங்களில் ஏதாவது வந்து பிழைகள் இருந்தால் ரீசெட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கொடுத்து திரும்ப வந்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீம் ஆட்டோமேட்டிக்காக அடிபட்டுட்டு பயோ சயின்ஸ் அண்ட் ஓகே, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே, எந்த வித இஷ்யூவும் இல்லை. ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் நாங்கள் லாங்குவேஜ் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் கண்டுபட்டுரும். ஓகே, ரீசெட் கொடுக்குறான்னு சொன்னால் ரீசெட் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப பெறலாம், இல்லாட்டி ஓகே பே பை த கிரெடிட் கார்டு ஓ டெபிட் கார்டு ஓ பே பை த போஸ்ட் டிபார்ட்மெண்ட். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்ற ஆப்ஷன் தான் ஈஸி, அதை கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்குள்ளே போகும். ஓகே, கொடுத்தோன்னே வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், கார்டு நம்பர் கேட்கும், அடுத்து வந்து எக்ஸ்பைரி மந்த் கேட்கும், எக்ஸ்பைரி இயர் கேட்கும், அடுத்து வந்து உங்களோட நேம், அந்த கார்டு நேம், அடுத்த கார்டு பின்பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டி கோட் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணி போட்டு நீங்கள் வந்து பே நவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபோனுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபோன் நம்பரோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஃபோனுக்கு வந்து ஓடிபி வந்து வருது. அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நோபலாக வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் அங்கால வந்து உங்களோட வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இப்படி ஒரு சிஸ்டம் வந்து காட்டும். ஓகே, இதான் வந்து நீங்கள் பே பண்ண பிறகு கிரெடிட் கார்டோ அல்லது போஸ்டரில் போய் பே பண்ண பிறகு வந்து இப்படி ஒரு சிஸ்டம் காட்டும். இதில் வந்து கூட பேமெண்ட் பண்ண பிறகு இப்படி ஒரு ப்ளூ கலரில் வந்து டவுன்லோட் டு அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஹோட்டல் ப்ளூ கலர் கொலம் ஒன்று வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட அப்ளிகேஷன் வந்து
இப்படி இருக்கும். ஓகே, இந்த வியூவில் வந்து இருக்கும். இதான் உங்களோட அப்ளிகேஷன். இதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து கொள்ளலாம். ஓகே, அதோட ட்ரெண்டு கண்டக்ட் நம்பரும் போட்டிருக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் உங்களை அந்த டவுன்லோட் பண்ண சீட்டுகளே விட இமெயில் நம்பரும் அடுத்த கண்டக்ட் ஃபோன் நம்பர்களும் இருக்குது. இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னு சொன்னால் எனக்கு கொமெண்டில் அல்லது இமெயிலில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.